நேத்து ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் மறைந்து 24 ஆண்டுகள் ஆச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் அழைச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க. மேடைக்கு போகும்பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க. ஜி.கே. வாசன் அண்ணன் சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன். அவ்வளவுதாங்க. அதனால அரசியல் எதுவும் கிடையாது. எல்லாத்து மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, வேற இடத்துல இருக்கு, திமுக இருக்கு. நான் கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான். அது வேற, இது வேறங்கண்ணா. அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சிங்கண்ணா. 7 ஆண்டுகள் ஆன பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சீனாவில் அதிபரை சந்திச்சிருக்கிறாங்க. அதுல சீனாவுடைய அதிபர் பேசினது ரொம்ப முக்கியத்துவம். நண்பர்கள், நீங்க அதை டிவியில போட்டீங்க. ஆசிய கலாச்சாரத்துல 2 முக்கியமான நாடுகள் நண்பர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்கிறார். அப்ப சீனாவுடைய அதிபர் உணர்ந்திருக்கிறாரு, இந்தியாவும் சீனாவும் சண்டை போடக்கூடாது, சீனா தேவையில்லாத பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு உணர்ந்திருக்கிறாரு. வருகின்ற இந்த நூற்றாண்டு என்பது ஆசிய கண்டங்களுடைய நூற்றாண்டு. இட் இஸ் செஞ்சுரி ஆஃப் ஏசியா. நிச்சயமாக இந்தியாவும் சீனாவும் வலிமையாக இறங்கி வரும் பொழுது அது உலகத்துல எந்த நாடு நம்மை கைக்கூலியாக மாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு அது ஒரு படிப்பனையாக மாறும். இன்னைக்கு எஸ்சிஓ மீட்டிங் போயிட்டு இருக்கு. இந்தியா இருக்கிறாங்க, பிரதமர் மோடி ஐயா இருக்கிறாங்க, சீனா அதிபர் இருக்கிறாங்க, ஜி இருக்கிறாங்க, ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறாங்க. 3 உலக தலைவர்களும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க. இது மற்ற உலக நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. இந்தியாவை நீங்க நசுக்க நினைச்சீங்கன்னா இந்தியாவிற்கும் வழி தெரியும் என்பதை பிரதமர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும்.